இன்னைக்கு திரைப்படங்கள பார்க்குறோம். பார்த்துட்டே இருக்கும்போது, ஒரு அந்த கதாநாயகன் வந்து சிகரெட் பிடிக்கும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அடிப்படையில வந்து எச்சரிக்க வேண்டும் அப்படின்றது, சட்டப்பூர்வ எச்சரிப்பு குடுக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து இருக்கு. அதனால தான் வந்து புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு, புகையிலை புற்றுநோயை உருவாக்கும் அப்படின்றத வந்து எச்சரிக்கையும் குடுத்துட்டுருக்காங்க. இதே அடிப்படையில தான் வந்து இதில வந்து செக்ஷன் 5(1)ல தான் வந்து இந்த நடிகர்கள வந்து இந்த விளம்பரப்படுத்தக்கூடாது புகையிலை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புகையிலைன்னா என்ன வெறும் சிகரெட் மட்டும் கிடையாது. அது புகையிலை, அப்புறம் பொடி, அப்புறம் சுருட்டு இது எல்லாமே வந்து இந்த புகையிலை சார்ந்த விஷயமா தான் சொல்லப்படுது. இது எல்லாமே வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. அதே மாரி இத ஒழுங்குமுறையும் படுத்துறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த ஆக்ட்ல வந்து இந்த ஆக்ட்டின் படி வந்து இப்போ ஒரு பொது இடங்கள்ல ஒரு தனிநபர் வந்து ஒரு கட்டிடம் வச்சிருக்காங்க. ஒரு தங்கும் விடுதி வச்சிருக்காங்க. ஒரு இன் இருக்கு அப்படின்னா, அந்த லாட்ஜ்லயோ அப்படின்னும்போது ஒரு 30 படுக்கைகள் மேல இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து புகைப்பிடிக்க வந்து ஒரு அறை ஒதுக்கலாம். புகைப்பிடிக்க வந்து ஒரு அதுக்கான ஒரு வசதி செஞ்சு குடுக்கலாம் அப்படின்னும், அதே மாரி உணவகங்கள் இருக்கு அப்படின்னா, இத்தனை இருக்கைகள் இருக்குன்னா, தனிப்பட்ட முறையில யாருக்கும் தொந்தரவு பண்ணாம புகைப்பிடிக்க அவங்க வந்து ஒரு பகுதிய வந்து சின்னதா ஒதுக்கி விடலாம். மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இது முறைப்படுத்தியிருக்காங்க.